இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிரிக்கெட் போட்டியில் ஆட டூர் போயிருக்கிறாங்க. இதில் இரு அணிகளுக்கு இடையான முதல்ல நடைபெற்ற T20 தொடர் 1-1 அப்படிங்கிற கணக்கில் சமநிலையில் முடிஞ்சது. இதை தொடர்ந்து நடைபெற்ற ஒரு நாள் தொடரை இந்திய அணி 2-1 அப்படிங்கிற கணக்கில் கைப்பற்றி அசத்துனாங்க. இந்த நிலையில் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நாளை முதல் தொடங்குது. முதல் போட்டி ஜனவரி 26 முதல் 30ஆம் தேதி வரைக்கும், 2வது போட்டி ஜனவரி 3 முதல் 7 வரையும் நடைபெறும். இந்த போட்டி நாளைக்கு நண்பகல் 1:30 மணிக்கு தொடங்குறதுக்கு இருக்குது. தென்னாப்பிரிக்க ஒரு நாள் மற்றும் T20 தொடர்களில் ஜஸ்பிரீத் பும்ரா, ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் யாரும் பங்கேற்கலை. இதில் முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்திய அணி தென்னாப்பிரிக்க மண்ணில் இதுவரைக்கும் டெஸ்ட் தொடரை கைப்பற்றினதே இல்லைங்க. அந்த மோசமான சாதனையை உடைக்க தற்போது சரியான நேரம் கிடைத்துள்ளதாக ரசிகர்கள் நினைக்கிறாங்க. இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருந்த ருத்ராஜ் காயம் காரணமாக நாடு திரும்பிட்டாப்புல. அதே மாதிரி முகமது சமியும் காயம் காரணமாக இந்த டெஸ்ட்டில் இடம்பெறல. இந்த முகமது சமி இடம்பெறாதது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. விராட் கோலியும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால நாடு திரும்பி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியானது. பட் முதல் டெஸ்ட்டில் ஆடுறதுக்கு அவர் ஜாயின் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கு பதிலாக அபிமன்யு ஈஸ்வரனை அணியில் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்து என்ன புண்ணியம், வழக்கம் போல் பிளேயிங் லெவலில் அவருக்கு இடம் கிடைக்காது. நம்ம கணிப்பில் நாளைக்கு ஆடக்கூடிய இந்தியாவின் வாய்ப்புள்ள பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் இறங்குவாங்க. டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 3வது சுப்மன் கில், 4வது விராட் கோலி. மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 5வது ஸ்ரேயஸ் ஐயர், 6வது KL ராகுல். ஆல்ரவுண்டர்களை பொறுத்த வரைக்கும் 7வது ரவீந்திர ஜடேஜா, 8வது ரவிச்சந்திரன் அஸ்வின்ங்க. இதுதான் முதல் 8 இடம். அடுத்ததாக பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேர் உறுதிப்படுத்தப்பட்டிருக்காங்க. 9வது ஜஸ்பிரீத் பும்ரா, 10வது முகமது சிராஜ், 11வது முகேஷ் குமார் ஆடுவாப்பில். இதில் மாற்றம்னு ஒன்று ஏற்பட்டால் வேகப்பந்து வீச்சுக்கு உகந்த ஆடுகளம்ங்கிறதுனால அஸ்வினுக்கு பதிலாக சர்துல் தாக்கூர் ஆட வைக்கப்படலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.